ஹாய் அன்புக்குரியவர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டின்னர்னு சொல்லிவிட்டு ரைஸை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? மீதி சாதத்தை தான் வறுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு ஒரு பொடி செஞ்சேன். பொடிக்கு தேவையானதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு நான் அதையும் பவுடர் பண்ணி ஒரு தாளிப்பு கொடுத்து அதோட வறுத்துட்டேன். பொடியை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த பொடி செஞ்சு நீங்கள் சாதத்தோடு வச்சும் சாப்பிட்லாம் தனியாக. இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் போட்டு வறுத்துட்டும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா சாதத்தோடும் பொடி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. என் பையனுக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சிருந்தது. வேணான்னு சொல்லிவிட்டு கடைசியாக அதை மட்டும்தான் சாப்பிட்டான். இது கூடவே ஒரு கோதுமை ரவையில் உப்புமா செஞ்சுக்கலான்னு சொல்லி செஞ்சேங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கப் ரவை போட்டுக்கோங்க. அது ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 கப் கொஞ்சம் கூட வச்சுருங்க. அதை நீங்கள் ஒரு சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக பொல பொலன்னு கிடச்சிரும். சாப்பிடும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க, எங்கள் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக முடிஞ்சுது. நாங்கள் இனிமேல் சாப்பிட வேண்டியதாக பாக்கி. உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.